படிக்காத மேதை, கர்ம வீரர், கல்விக்கண் திறந்த காமராசர் என்று பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் காமராசரின் பிறந்த நாள் இன்று. ஒரு நாட்டின் முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராசர். நல்ல மனிதரை காண்பதே அரிதாகிவிட்ட மண்ணில் தெய்வ குணங்களோடு உலா வந்த மனிதர். 300 ஆண்டுகளாக யாரும் செய்யாத சாதனையை 9 ஆண்டுகால ஆட்சியில் செய்து முடித்த சாதனைக்கு உரியவர் காமராசர். நினைத்து பார்க்க முடியாத எளிமையும் நேர்மையும் உடைய மாமனிதன். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலேயே மாணவர் சேர்க்கை விகிதம் அதிகம் கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் முதல் 3 இடத்தில் தமிழ்நாடு இடம்பெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வறிக்கை வெளியாகும் போதெல்லாம் இதனை கண்டு தமிழ்நாடு பெருமைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த பெருமைக்கு எல்லாம் காரணம் ஒப்பற்ற தமிழின தலைவர் காமராசர். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி அன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த விருதுப்பட்டி கிராமத்தில் குமாரசாமி சிவகாமி தம்பதிக்கு மகனாக பிறந்தார் காமராசர். ஒரு மனிதனின் வாழ்வில் எவ்வளவு தடைகள் இருக்க முடியுமோ அவ்வளவு தடைக்கற்கள் கொண்ட மனிதனாக இருந்தவர் காமராசர். அத்தனையும் தகர்த்து எரிந்துவிட்டு தான் தமிழகத்தின் முதல்வரானார். அவர் எந்த பல்கலைக்கழகத்திலும் படித்ததில்லை. ஆனால் இன்று அவர் பெயரில் பல்கலைக்கழகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தின் முதலமைச்சராக இன்று வரை மக்கள் மனதில் நீங்கா நிலை பெற்று நிற்பவர் வரலாற்று சிறப்பு மிக்க மனிதர் பெருந்தலைவர் காமராசர். கல்வி வளர்ச்சியில் மட்டுமல்லாமல் தொழில் வளர்ச்சியிலும் தமிழகத்தை இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக உயர்த்திய தன்னிகரில்லா தலைவர். 9 ஆண்டுகளில் 9க்கும் மேற்பட்ட அணைக்கட்டுகளை கட்டினார் காமராசர். பசியால் வாடும் ஏழை குழந்தைகளின் பசி தீர மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 4400 பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை துவங்கி வைத்து 16 லட்சம் மாணவர்கள் பகல் பொழுதில் பசி தீர வழிவகுத்தார். இந்தியாவிலேயே மிகச்சிறிய அமைச்சரவையின் மூலம் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்டிய பெருமை காமராசருக்கே உரியது. அவர் காலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட அணைகள்தான் இன்று வரை நீர் ஆதாரங்களாக விளங்கி வருகின்றன. கீழ்பவானி, மணிமுத்தாறு, காவிரி டெல்டா, ஆரணி ஆறு, வைகை நீர்த்தேக்கம், அமராவதி, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, புல்லம்பாடி, வீட்டூர் அணைத்தேக்கம், பரம்பிக்குளம், நெய்யாறு ஆகியவை காமராசர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணைகளாகும். மேலும் சென்னை ரயில்பட்டி இணைப்பு தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலை, நீலகிரி கச்சா தொழிற்சாலை, ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, திருச்சி பாரத மிகுமின் நிறுவனம், மேட்டூர் காகித ஆலை, கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, ICF ரயில் பெட்டி தொழிற்சாலை, அம்பத்தூர், கிண்டி, எண்ணூர் தொழிற்பேட்டைகள், மணலி சுத்திகரிப்பு நிலையம், நீலகிரி புகைப்படச் சுருள் தொழிற்சாலை ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் பல காமராசர் காலத்தில் உருவாக்கப்பட்டவையே. பெரியார் நீர்மின் சக்தி திட்டத்தை செயல்படுத்தி அனைத்து கிராமங்களிலும் மின்சாரம் உள்ள ஒரே மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர் காமராசர். 2 முறை இந்தியாவின் பிரதமர்களை தேர்ந்தெடுக்கும் தகுதி பெற்ற காமராசரை கிங் மேக்கர், அரசர்களை உருவாக்குபவர் என்று உலக பத்திரிகைகள் பாராட்டின. 7% மட்டுமே கல்வியறிவு இருந்த காலகட்டத்தில் 27,000 பள்ளிகளை உருவாக்கி 37% கல்வியறிவை உயர்த்தி காட்டியவர் காமராசர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூக தொண்டு செய்வதிலேயே அர்ப்பணித்து கொண்ட காமராசர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதில் காலமானார். அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுதும் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து வந்தவர். அவருக்காக அவர் சேர்த்து வைத்த சொத்து சில கதர் வேட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள் மற்றும் 150 ரூபாய் மட்டுமே. இப்படிப்பட்ட உன்னதமான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் இனி சந்திக்குமோ என்பது சந்தேகமே. வாழ்க காமராசர் புகழ். அவர் வழி பின்பற்றுவோம். வையம் போற்ற வாழ்வோம்.